ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானுடைய அருளோடு இன்றைய ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தினம் அருமையான தினம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி. எல்லோரும் நமோ வெங்கடேசா என்று பெருமாளுடைய நாமத்தை சொல்ல வேண்டிய மாதம். இன்றைய நாள் அருமையான நாள். மாதம் பிறந்திருக்கின்றது. குரோதி வருடம், செவ்வாய்க்கிழமை, ஆங்கில தேதி 17/9/2024. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 8 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 2:27 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி இன்று காலை 11:21 மணி வரை வளர்பிறை சதுர்தசி, அதன் பின்பு நிறைந்த பௌர்ணமி நாள். பௌர்ணமி, மாத பிறப்பு எல்லாம் சேர்ந்து வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இந்த அற்புதமான நாளிலே இறை வழிபாடுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே அதை செய்யுங்கள். அதேபோல் இன்றைய தினம் மாலையபக்ஷம் ஆரம்பிக்கின்றது. மாலையபக்ஷம் 15 நாட்கள் பிதிர்காரியங்கள் செய்வதற்கான அற்புதமான நாட்கள். நாம் ஏதேனும் அமாவாசையிலே தர்ப்பணம் விட்டு போயிருக்கலாம், அவர்களுக்கான திதி கொடுப்பதற்கு விட்டு போயிருக்கலாம், வருடாந்திர திதி. அதையெல்லாம் இந்த 15 நாட்களிலே நாம் செய்யலாம். செய்தால் நம்முடைய சந்ததி ஏற்றம் பெறும். முன்னோர்களுடைய சாபம், பித்ரு சாபம் வாங்கக்கூடாது. பித்ரு சாபத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த மாலையபக்ஷ காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது பற்றி விரிவாக நான் பின்னர் பேசுகின்றேன். மாலையபக்ஷம் துவங்குகின்றது இன்றைய தினம். ஆகவே முன்னோர்களை நினையுங்கள், தெய்வத்தை நினையுங்கள். இருவரையும் இரு துடுப்பாக ஆக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செலுத்துவோம். இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். நிறைய பொருள் வரும். இன்றைய தினம் காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை 100% வெற்றியை தரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே பொன்னான இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் இருக்கின்ற இந்த அற்புதமான நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். காளகஸ்தீஸ்வரர் காலத்தினாதரை பற்றி கொண்டு கண்ணப்பருக்கு அருள் புரிந்த அற்புதமான ஸ்தலம் காளஹஸ்தி. தோஷங்கள் நீக்குகின்ற அற்புத ஸ்தலம். காலத்தினாதரை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ஆகப்பட்டவர் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுடைய தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் சுய தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸ்ல நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் அலுவலகத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு புதிதாக பொறுப்புகளை வழங்குவார்கள். சந்தோஷமாக செய்வீர்கள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். திடீரென தாய்மாமன் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பெரிய உதவியை செய்து விட்டு செல்வார். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் சம்பந்தமான
பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும். அது வங்கியின் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு ஏதேனும் சொத்து வகையிலோ உங்களுக்கு பெரிய தொகை கையை தேடி வரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். இப்படி எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் நிறைந்த அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. தெய்வ பலமானது உங்களுக்கு நிறைய இருந்து இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்று பார்த்தீர்களானால் ஏற்றுமானூர் அப்பன். கேரளாவிலே இருக்கின்ற ஏற்றுமானூர் அப்பனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். வெகு நாட்கள் ஆகிற்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று. இன்று புரட்டாசி பிறந்திருக்கின்றது. அசைவம் செய்யாத மாதம். இந்த மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு செல்வோம் வாருங்கள் என்று குடும்பத்தோடு குலதெய்வம் கோயிலுக்கு செல்வீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள். நவராத்திரி முடிஞ்ச உடனே முகூர்த்தத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் டேட்டுன்னு சொல்லுவீங்க. அப்படி ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வருகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய நாளை கொண்டாடுங்கள். தீபாவளிக்கு முன்னாடியே, தீபாவளி இந்த மாத கடைசியில் தான் வருது. இன்னைக்கே உங்களுக்கு மனசு தீபாவளி மாதிரி தான் இருக்கும். சந்தோஷமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தமிழகத்திலே புகழ்பெற்று விளங்குகின்ற சமயபுர மகமாயி அம்மனை வணங்க வேண்டும். இன்றைய தினம் சமயபுர மகமாயியை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். சந்திராஷ்டம தினத்தன்று ராமநாமத்தை உச்சரிக்க வேண்டும். ராம 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 என்று ராமநாமத்தை உச்சரிக்க வேண்டிய நாள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். ஏற்கனவே கடன் இருந்தது என்றால் இன்றைய தினம் அந்த கடன் பிரச்சனை அதிகமாகும். புதிதாக கடன் வாங்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். புதிய முதலீடுகளை செய்யாதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். எதிலேயும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். யாரிடத்திலும் அதிகம் பேசாதீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளை நீங்கள் இந்த ராமநாமத்தை சொல்லி கடக்க வேண்டும். ராமா 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 என்று அந்த ராமநாமத்தை சொல்லி கொண்டிருங்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கருப்பண்ண சுவாமி. கருப்பனை பற்றி கொள்ளுங்கள். கருப்பனை பற்றி கொண்டால் அவர் ஆஞ்சநேயரை போன்றவர். கருப்பனை பற்றி கொண்டால் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம பயம் எல்லாம் நீங்கும். ஆகவே கருப்பண்ண சுவாமியினுடைய பெயரை எடுத்து சொல்லி திருநீர் இட்டுக் கொள்ளுங்கள் நெற்றியிலே. கருப்பண்ண சுவாமியே காப்பாற்றுவா என்று. அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமண வயதிலே நீங்கள் இருந்தால், திருமண பேச்சுவார்த்தைகளை துவங்கி இருந்தால் அவை நல்லபடியாக முடிவுக்கு வந்து திருமணம் நிச்சயமாகும். அல்லது இன்றைய தினம் ஜாதகத்தை எடுங்கள்,
நல்லபடியாக திருமணம் விரைவிலே நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்றன. காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம், உறவினர்கள் மூலம் அனுகூலம் என அனுகூலங்கள் தேடி வருகின்ற நாள். வீடு வண்டி வகையிலே மாற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரே ஒரு விஷயம், குற்றாலநாதர், தென்காசிக்கு அருகிலே குற்றாலம் இருக்கின்றது அல்லவா, இந்த குற்றாலநாதரை வணங்கி இன்றைய நாளை சிறப்பானதான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அதனை இன்னும் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். குற்றாலநாதரை பணிந்து. அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். உங்களுடைய பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். யாருக்கும் அறிவுரை சொல்லாதீர்கள். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய தினம் புரட்டாசி முதல் நாள் பெருமாளை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். பெருமாளை மனதிலே நினைத்து கொண்டு பெருமாளுக்கு ஒரு 10 ரூபாய் முடிந்து வையுங்கள். உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். செய்யும் செயலிலே கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள். கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோக உயர்வு, பணி உயர்வு போன்றவை ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அந்த வகையிலே நன்றாக இருக்கின்றது. தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். புதிய முதலீடுகள் எதையும் கடன் வாங்கி செய்யாதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு வந்து போகும். அப்படித்தான் இருக்கின்றது இந்த நாள். என்றாலும் இன்றைய நாளை நீங்கள் பெருமாள் வழிபாட்டோடு கடந்து செல்ல வேண்டும். பெருமாளே பெருமாளே காக்கும் பெருமாளே என்று நமோ வெங்கடேசா நமோ வெங்கடேசா கோவிந்தா ஹரி கோவிந்தா என்று கோவிந்தநாம சங்கீர்த்தனத்தை கேளுங்கள். கோவிந்தநாம சங்கீர்த்தனத்தை பாடுங்கள். கோவிந்தனை பற்றி கொள்ளுங்கள். குறையில்லாமல் அந்த கோவிந்தன் உங்களை வைப்பான். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற நாள். வெகு காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்றீர்கள் என்றால் இன்றைய தினம் கைகூடி வரும். பெற்றவளே என்று உங்களை பார்த்து மற்றவர்கள் கூறுகின்ற ஒரு நாள் விரைவிலே வரப்போகின்றது. பிள்ளை பேரு உங்களை தேடி வரப்போகின்றது. உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற நாள். அவர்களோடு நன்றாக கலந்து பழகுகின்ற நாள். சிலருக்கு வேலையிலே எதிர்பார்த்த மாற்றம் அமையும். இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய சொத்து கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. அற்புதமான நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. சந்தோஷம் நமக்கு அதிகமாக இருக்கும்போது, நான் முன்பே பலமுறை சொல்லி இருக்கின்றேன், சந்தோஷம் நமக்கு அதிகமாக இருக்கும்போது நாம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஆலயத்துக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும். அப்போது மனம் மிகவும் லேசாகும். அதனால் எதிர்காலம் மிகவும் சிறப்பானதாக அமையும். ஆகவே இன்று குடும்பத்தோடு கோவிலுக்கு செல்லுங்கள். புரட்டாசி முதல் நாள் அருகிலே இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கி சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளை வழிபடுங்கள். பெருமாளே துணை வருவாய், பெருமாளே துணை வருவாய் என்று இந்த மாதம் முழுவதும் பெருமாளுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். குறிப்பாக இன்றைய தினம் நீங்கள்
பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள், செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அது பற்றி யோசிப்பீர்கள். புதிய வீட்டுக்கு செல்லலாமா என்று யோசிப்பீர்கள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. நாளும் கோளும் உங்களுக்கு நல்லதாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். ஐப்பசி பிறந்தவுடன் நிச்சயதார்த்தம் செய்யலாம், தை பிறந்தவுடன் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று பேசி முடிப்பார்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகின்றன. தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகின்ற அற்புதமான நாள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். இப்போது இந்த 15 நாட்களை விட்டு விடாதீர்கள். போனால் மறுபடியும் அடுத்த வருடம்தான். ஆகவே இந்த 15 நாட்கள், இன்று மாலையபட்சம் தொடங்குகின்றது. இன்று தொடங்கி 15 நாட்களை பிடித்துக் கொள்ளுங்கள். முன்னோர்களுக்கான தர்ப்பணம் திதி எல்லாம் செய்யுங்கள். இந்த 15 நாளிலே முன்னோர்களை நினையுங்கள். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். அதனால் வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை எல்லாம் தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் நல்லபடியாக தடை இல்லாமல் நடைபெறும். எனவே இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி பெருமை காண வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய முயற்சிகள் எல்லாம் நீங்கள் தொடங்கினால் அவை வெற்றியை கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் கைக்கு வரும். நல்லபடியாக எல்லாம் நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருள் வரவு, தன லாபம் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே அனுகூலம் ஏற்படுகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். வேலையிலே இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறி வேலை உங்களுக்கு பிடித்தமானதாக ஆகும். பிரச்சனைகள் எல்லாம் தீர்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், நீங்கள் இன்று மனதார வழிபட வேண்டிய தெய்வம் என்ன என்று பார்த்தீர்களானால் பழமுதிர்ச்சோலை முருகன். அவரை பற்றி கொள்ளுங்கள். இந்த நாள் மேலும் இனிய நாளாக மாறும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனியாகப்பட்டவர் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்கின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை உண்டாகும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. கடன் இருந்தால் அதனை எல்லாம் முழுவதுமாக அடைத்து விடுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகி உங்களுக்கு மனதிலே சந்தோஷத்தை தரும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். நவராத்திரி ஆஃபர் போட்டிருக்காங்க, வாங்கிடலாம் புது வண்டி என்று புது வண்டி எடுப்பீர்கள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் ஏற்படும். பணியிட செய்யும் இடங்களிலே உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். அதன் மூலம் பணியிட மாற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் நிறைந்த இந்த நாளை கொண்டாடுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை பணிய வேண்டும். ஓம் சக்தி என்று அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனியாகப்பட்டவர் அவரும் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே மனம் இன்று சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் இன்றைய நாளிலே. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், யாரை வணங்க வேண்டும் என்றால், வேலை வணங்குவதே வேலை என்று அந்த முருகப்பெருமானை வணங்க வேண்டும். முருகப்பெருமானை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசியிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வெளிநாடு செல்கின்ற பாக்கியம் உண்டாகும். பாஸ்போர்ட் அப்ளை செய்திருந்தீர்கள் என்றால், விசா அப்ளை செய்திருந்தீர்கள் என்றால் இன்று கைக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் இன்று வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், குலதெய்வத்தினுடைய நாமத்தையும் ராமநாமத்தையும் மனதிற்குள்ளே உருப்போட்டு கொண்டே இருக்க வேண்டும். ராம 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 என்று ராமநாமத்தை உச்சரித்து கொண்டிருக்க வேண்டிய நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. திடீரென்று உங்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படும். சமாளிக்க சிரமப்படுவீர்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சற்று ஏற்றமும் சற்று இரக்கமுமாக இருக்கின்றது என்றாலும் இந்த நாளை நீங்கள் இறையருளால் கடந்து விடுவீர்கள். இன்று புரட்டாசி 1ஆம் தேதி பெருமாளுடைய நாமத்தை யோசித்துக் கொண்டே இருங்கள். பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அடுத்த வாரம் தளிகை போடலாமா, அதற்கு அடுத்த வாரம் போடலாமா என்று தளிகை போடுவதை பற்றி யோசனை செய்யுங்கள். பெருமாளுக்கு தளிகை போடுவது இந்த புரட்டாசி மாதத்திலே மிகவும் விசேஷமான ஒரு வேண்டுதல். அதனை எல்லாரும் செய்யணும். எல்லாருடைய இல்லங்களிலேயும் பெருமாளுக்கு தளிகை போட வேண்டும். சனிக்கிழமை தளிகை போட வேண்டும். தளிகை போட்டு பெருமாளை இல்லத்திற்கு அழைத்து, பெருமாளே என்னுடைய இல்லத்திலே என்றென்றும் இருப்பாயாக என்று வேண்ட வேண்டும். பெருமாள் இருந்தால் அந்த இடத்திலே மகாலட்சுமி இருப்பாள். மகாலட்சுமி வந்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்துவிடும். ஆகவே பெருமாளுக்கு தளிகை போடுவதை பற்றி யோசனை செய்யுங்கள். ஆகவே இன்றைய நாளை நீங்கள் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டும் திருப்பதி வேங்கடநாதனை பணிந்து இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசிகளுக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.